இருப்பதற்கும் ராஜாவினுடைய பிள்ளையாய் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசமோ அதுவேதான் அபிஷேகம் பெறாமல் கிறிஸ்தவனாய் இருப்பதற்கும் அபிஷேகம் பெற்ற கிறிஸ்தவனாய் இருப்பதற்கும் உள்ள வித்தியாசம். அரண்மனையில எவ்வளவு பேர் இருக்கலாம், வேலையாட்கள் இருக்கலாம், ஆலோசகர்கள் இருக்கலாம். அந்த அரண்மனையில இருக்கிற மற்றவர்களுக்கும் அரண்மனையிலே ராஜாவுக்கு பிள்ளையா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே போலதான் ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதற்கும் கிறிஸ்துவனுடைய ஆவியை பெற்றவனாக இருப்பதற்கும் உள்ள வித்தியாசம். அரண்மனையில கனம் பெற்றவர்களாக இருங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த அரண்மனையில் இருக்கிற சொத்துக்களுக்கும் நன்மையான காரியங்களுக்கும் பிள்ளைகள் தான் வாரிசும் சுதந்திரவாளிகளுமா இருப்பாங்க. நீங்க எத்தனை தலைமுறை கிறிஸ்தவர்களா இருந்தாலும், பல வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும், நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறலன்னா அந்த அரண்மனையில இருக்கிறவங்க தான் ஒழிய ராஜாவுக்கு பிள்ளைகள் இல்ல. ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும்போது நாம் புத்திரர்கள் என்று அடையாளமிடப்படுகிறோம். அரண்மனையிலே இருப்பதற்கு